ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல நடத்தி கொண்டு போனார். அப்படிதானே? வனாந்தரத்துல போயிட்டு இருக்கும் போதே ஆண்டவருடைய அற்புதங்கள், அடையாளங்கள், நல்ல காரியங்களை பார்த்ததான ஜனம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஜனம். இப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்யும் போது அந்த ஜனங்களுக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருந்திருக்கணும் சொல்லுங்க. வேற சொல்ற கண்டி விசுவாசின படிக்கும், காணாமல் விசுவாசிக்க பாக்கியம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்க அற்புதத்தை பயங்கரமா பாக்குறாங்க. காடை மேலது வருது, வனாந்தரத்துல போறோம், சட்டத்தை கிளியல, செருப்பு தேயல. குறிப்பிட்ட ஜனத்துக்காக தன்னுடைய நேச்சரை மாற்றிருக்கிறார். அப்ப அவனுக்குள்ள விசுவாசம் எப்படி இருக்கணும்? கோத்திரத்துல ஆண்டவர் பார்த்துட்டு நீங்க போய் தேசம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. வந்து 12 கோத்திரத்துல வந்து ஆட்கள் என்ன சொன்னாங்க? சிச்சோ, ஐயோ, டர்னர் பீஸ் ஆயிட்டே அப்படி சொன்னாங்க. ஆனா அவன் ஆண்டருக்குள்ள இருந்துட்டான். சொல்லியிருக்கணும், காடிய வர வச்சவருக்கும், செங்கடலை பிளந்தவருக்கும், எரிகோ உடைச்சவருக்கும், என்ன எனக்காக என் சூழ்நிலையே மாத்தினவருக்காகவும் இது என் மாத்திரம். இதான் விசுவாசம். அல்லேலூயா.